அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் நேவியில், இந்திய கடற்படையில் எஸ்எஸ்சி ஆஃபீஸருக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசு வேலை, நிரந்தர அரசு வேலையாக தான் அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது எத்தனை காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு பணிகள் மற்றும் பல்வேறு கல்வி தகுதிக்கு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பணிகள், யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் நேவிலிருந்து எஸ்எஸ்சி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருந்தோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 9 ஆகஸ்ட் 2025 1 செப்டம்பர் 2025 அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதில் 3 கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சு, அடுத்து எஜுகேஷன் பிரான்ச், அடுத்து டெக்னிக்கல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரி கீழே வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். அதற்கான வேக்கன்சி, கல்வி தகுதி, வயது வரம்பு அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டில் உள்ள போஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதற்கு கல்வி தகுதி பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அது தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு 57 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கணும். அந்த 57 காலி பணியிடங்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் விண்ணப்பிக்கலாம். வயது என்ன அப்படின்னாக்க, இப்போ நான் சொல்கிற அந்த டேட்லேருந்து இன்னொரு டேட்டு வரைக்கும் சொல்கிறேன், அந்த டேட்டுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பிறந்திருக்கணும், ஓகேங்களா? இப்போ 2 ஜூலை 2021 1 ஜனவரி 2007 பிறந்தவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க, அப்போ தான் புரியும், ஓகேவா? அடுத்த போஸ்ட்டு பைலட்டுக்கு 24 வேக்கன்சி, நாவல் ஏர் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸருக்கு 20 வேக்கன்சி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு 20 வேக்கன்சின்னு சொல்லிட்டு இந்த 3 போஸ்ட்டுக்கும் இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்குமான பைலட், நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த 3 போஸ்ட்டுக்குமான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடெக் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். பைலட்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2002 1 ஜூலை 2007 பிறந்திருக்கணும். நாவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு 2 ஜூலை 2002 1 ஜூலை 2007 பிறந்திருக்கணும். அதே போல் தான் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கும் 2 ஜூலை 2001 1 ஜூலை 2005 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு 10 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பிடெக், ஏதாவது ஒரு பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்பிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சியில் ஐடி முடிச்சுட்டு அதோட டிப்ளமோவில் ஃபினான்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக், அது இல்லைன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அதையும் சேர்த்து முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்சிஏ ஆர் எம்எஸ்சி ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்டுக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 2 ஜூலை 2001 1 ஜனவரி 2007 அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நாவல் ஆர்மனன்ட் இன்ஸ்பெக்டரேட் கேடர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேக்கன்சி, 20 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 20 வேக்கன்சி அந்த நேவல் ஏர்மேன் இன்ஸ்பெக்டரேட் கேடருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் கீழே ஒரு சில கேட்டகரியில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ், மெட்டலர்ஜிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மெட்டலர்ஜி, அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த ஃபீல்டெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். இந்த நேவல் ஏர்மேன் இன்ஸ்பெக்டரேட் கேடருக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2021 1 ஜனவரி 2007 பிறந்தவங்களா இருக்கணும், ஓகேவா? அடுத்து அதுக்கான
வேகன்சி வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிகிரியில் நீங்கள் லா முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். லாக்கான வயது வரம்பு 2 ஜூலை 1999 1 ஜூலை 2004 பிறந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டோம். அடுத்து எஜுகேஷன் பிரான்ச்சில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 7 போஸ்ட்டு, அப்புறம் ஒரு 8 போஸ்ட்டு, மொத்தம் 15 போஸ்ட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி எம்எஸ்சியில் நீங்கள் முடிச்சிருக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு. மேக்ஸு, ஆப்ரேஷனல் ரிசர்ச் அந்த இதில் வித் நீங்கள் ஃபிசிக்ஸில் பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓகேவா, அடுத்து எம்எஸ்சி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபிசிக்ஸ் அப்ளைடு பிசிக்ஸில் முடிச்சிருக்கணும் வித்து பிஎஸ்சி வந்து மேக்ஸோட முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். மெட்டாலஜி, ஆங்காலஜி, ஆல்மோபேசிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்க. அடுத்து பிஇபி டெக்கில் நீங்கள் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஇபி டெக், எம்டெக் இதில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது எம்சிஎம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து பிஇபி டெக் அதில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்இஎம் டெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கண்ட்ரோல்ஸ், ரீடர் அண்ட் மைக்ரோவேவ், ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், வயர்லெஸ் கம்யூனிகேஷன், லேசர் எலக்ட்ரிகோ ஆப்டிக்ஸ், விஎல்எஸ்ஐ, பவர் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நல்லா காதில் வாங்கிக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. இந்த இப்போ நம்ம சொன்ன அந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் படிக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் நான் சொல்லும்போது நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கலாம். இந்த எஜுகேஷன் அடுத்து இந்த எம்இஎம் டெக் முடிச்சது பார்த்தோம். அதற்கு வயது வரம்பு 2 ஜூலை 1999 1 ஜூலை 2005 அதுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும். இந்த 7 வேகன்சிக்கு 2 ஜூலை 2001 1 ஜூலை 2005 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டான ஏஜ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், பிபிடெக் முடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு வயது வரம்பு, எம்இஎம் டெக் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு வயது வரம்புன்னு சொல்லிட்டு 3 வயது வரம்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு அப்புறம் டெக்னிக்கல் பிரான்ச். ஓகேவா, அதில் இன்ஜினியரிங் பிரான்ச் அதாவது ஜென்ரல் சர்வீஸுக்கு 36 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பிஇபி டெக்கில் மெரைன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், மெட்டலர்ஜி இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வயது வரம்பு 2 ஜூலை 2001 1 ஜனவரி 2007 பிறந்திருக்கணும். அடுத்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் அதுக்கு 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் பிஇபி டெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த ஃபீல்டில் பிஇபி டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சுக்கான வயது வரம்பு 2 ஜூலை 2001 1 ஜனவரி 2007 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற போஸ்ட் வந்து நேவல் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு பிஇபி டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரி கீழேனா சிவில் இன்ஜினியரிங், ஓசோன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வித் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ஷிப் டெக்னாலஜி, மெட்டலர்ஜி, ஷிப் பில்டிங், ஷிப் டிசைன், நேவல் ஆர்கிடெக்சர் அந்த போஸ்ட் அந்த ஃபீல்டில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நேவல் கன்ஸ்ட்ரக்டருக்கு 16 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான வயது வரம்பு 2 ஜூலை 2001 1 ஜனவரி 2007 இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னாக்க 1,10,000 வரைக்கும் உங்களுக்கு பெர் மந்த் கொடுக்குறாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க. அது மூலமாக தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் கெரியர் பேஜில் அவங்க ஒரு அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.